அந்த இனிமையாக இருக்குது. பூர்வ பாஷி மதுரா பாஷின்னு கொண்டாடுறாரு இல்லையா வால்மீகி ராமபிரான, அந்த மாதிரி மதுரமாக பேசுகிறான். அதனால் சாமவேத பாரங்கதனா இருக்கணும்னு தோன்றுறது. அதுக்கு மேலே வியாக்கரணமெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்கணும். அதனால் இவன் பண்டிதனாக இருப்பான்னு தோன்றுறது, நவவியாக்கரண பண்டிதனாக இருப்பான்னு தோன்றுறது. இவ்வளவு பேசினானே, இதில் ஒரு நகிஞ்சிது அபசப்திதம், ஒரு அக்ஷர பெசகு எதுவுமே ஏற்படலை, பதத்திலேயோ பிரயோகத்திலேயோ எதுவுமே தப்பு ஏற்படலை. அப்படி பேசுகிறான் அப்படின்னு கொண்டாடுறாராம். அப்படி இருக்கிறவாதானே ஆச்சாரியனா இருக்க முடியும். அதனால் அவ்வளவு கற்றறிந்தவர்கள் தான் நம்ம இன்னைக்கு ஆச்சாரியனா கொண்டாடின்னு இருக்கோம். அந்த மாதிரி இங்கே குமார வரதாச்சாரியார் சுவாமி தேசிகனை பார்த்து பரமபதம் சோபானம் பண்ணியிருக்கிறாரே, அருளி செய்திருக்கிறாரே, அந்த சுவாமி தேசிகனை கொண்டாடுறார். வியாஜீகிருத்ய விமுக்த சௌத பதவி சோபான சத்வர்ணனம். இதுக்கு பேர், இந்த பரமபத சோபானத்துக்கு 3 விதமான தனியன்களை அனுகிரகிச்சிருக்கார் குமார வரதாச்சாருங்கிற சுவாமி. இந்த தனியன் என்னன்னா, தனியன் ஆச்சாரியனுடைய கல்யாண குணங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடியது. அதில் இந்த அற்புதமான விஷயத்தை சொல்லும் பொழுது, மனசு தான் எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு அடங்காத இருக்கிறது மனசு தான். அந்த மனசை நீ பெருமாள் இடத்துல போ. ஆழ்வார்கள்லாம் சொல்றாரு இல்லையா, திருவேங்கடம் அடை நெஞ்சமே பிரிதி சென்று அடை நெஞ்சே அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இல்லையா. அதனால மனசுக்கு உத்தரவு போடுறாராம். என்ன உத்தரவு போட்டாராம்? மாகாம் ஐயே மனஹா, ஓ மனமே, மாகாஹா நீ போகாத. எங்க போகாதன்னா, நீ வெளியில போ, வேற யாரிடத்துலையும் போகணும்னு நினைக்காத. யாராவது அர்த்தார்த்தியா இருப்பான், தனவான் இருப்பான், அவனை கொண்டாடணும்னு போகாத. நான் கொண்டு மானிடம் பாடேன்னர் ஆழ்வார். நான் மனுஷ சுத்தி நான் பண்ண மாட்டேன்னு, அந்த மாதிரி மனுஷ சுத்தி பண்ணிட்டு யார்த்தையும் போகாத. ஆனா நீ போகாம இருந்தா உனக்கு ஸ்வஸ்தி, உனக்கு மங்களம் ஏற்படும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை ஆச்சரியமாக சொல்றார். ஏன்னா ஆழ்வார்களுடைய போன வழியில தான் நம்முடையதான ஆச்சாரியாள்லாம் போறாங்கிறத காண்பிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் சொல்லும் பொழுது, பேசுமின் திருநாமமெட்டெடுத்தும் சொல்லி நின்ற பின்னரும் பேசுவார் தம்மை உய்ய வாங்கி பிறப்பருக்கும் பிரானிடம் வாசமாமலர் நாறுவார் பொழில் சூழ் தரும் உலகுக்கெல்லாம் தேசமாய் திகழும் மலை திருவேங்கடம் அடை நெஞ்சமே. பேசுமின் திருநாமமெட்டெடுத்தும், மனசை தூது விடுறாரு இல்லையா. அதனால நீ திருவேங்கட முடியாத இடத்துல சீக்கிரமா போன்னர். ஏன்னா மனசு சீக்கிரமா போயிடுமா. ஆனா நாம தான் போறதுக்கு லேட் ஆகுமே தவிர மனசு சீக்கிரமா அந்த இடத்துக்கு போயிடும். எந்த பெருமாளை தியானிக்கணுமோ அந்த பெருமாள் இடத்துல போயிடுமா. அதனால ஆழ்வார்கள்லாம் மனசை முதல்ல தூது விடுறார். அதனால இங்க மனசை சொல்றார். மனசை சொல்லும் பொழுது குமார வரதாச்சார் சொல்றார், மனசே நீ வேற எதுக்காகவும் வேற இடத்துக்கு சம்சார சாகரத்துல உழறதுக்கு போயிடாத. நீ பகவத் சிந்தனை பண்ணணும். நீ எப்படி எதுவும் அதை அவள்கிட்ட போய் போகாம இருந்தீங்கன்னா உனக்கு மங்களம் ஏற்படும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதனால இதை ஒரு வியாஜமாக கொண்டு என்ன கிடைக்குமா அதனால அப்படின்னா, விமுக்தி சௌத பதவி சோபான சத்வர்ணனமும், மோட்சமாகியதான மேல் மாடம். அந்த மேல் மாடம் ஏறுவதற்கு எத்தனை படி இருக்குன்னு அந்த படியை நமக்கு காண்பிக்க போற சுவாமி தேசிகன். அதனால இதை வியாஜமாக கொண்டு, வியாஜம்னா சாக்கா, ஒரு விஷயத்தை சாக்கா கொண்டு இது பேசுறியான்னு கேட்குறோமே. அதனால இது வழியாக கொண்டு, ஒரு வியாஜமாக கொண்டு சத்வர்ணனம், அப்படி எது நல்லதோ எது இருக்கோ அதை சொல்றாராம். ஏன்னா பாஷ்யக்காரர் சொல்லும் பொழுது என்ன அனுகிரகிச்சார் அப்படின்னா, வைகுண்ட கத்தியம்னு ஒன்று, 3 விதமான கத்தியங்கள் அனுகிரகம் பண்ணினார். அதில் வைகுண்ட கத்தியத்தில் சொல்லும் பொழுது வர்ணிக்கிறார். வைகுண்டத்துக்கு போகிற வழியில் எத்தனை தடாகங்கள் இருக்குது, கிணறுகள் இருக்குது, உத்தியாவனங்கள் இருக்குது, எவ்வளவு தோட்டங்கள்லாம் இருக்குது, அப்படி அதனுடைய மார்க்கத்தை எப்படின்னு வர்ணிக்கிறார். எது பிரத்யட்சமோ அதை வர்ணிக்கிறார். அந்த மாதிரி இங்கே சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்தில் வைகுண்டத்தில் போகக்கூடிய வழிகள் எப்படி இருக்கும், அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, அச்சராதி மார்க்கம்னா என்ன, எப்படி அழைச்சிட்டு போகிறா, அந்த வழியெல்லாம் நமக்கு சத்தியத்தை சொல்கிற மாதிரி சொல்கிறார் அப்படிங்கிற குமார வரதாச்சாரியார் தனியனில் சாதிக்கிறார். ஏன்னா இந்த பூமியில் இருக்கிறவா நம்ம அதை பின்பற்றணும் இல்லையா. சாரீரான்னவ ரத்னஜாதமிகயா, சாரீரார்ணவ
இக அப்படின்னா இந்த பூமியில கடல் போன்று இருக்கக்கூடியதான வேதாந்த